லாஸ்ட் இயர் என்ன ஆயிருக்குன்னா கும்பாபிஷேகம் நடக்கும்போது அங்க சின்ன வேலைலாம் நடக்கிறனால அந்த போர்டை வந்து தற்காலிகமா ரிமூவ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி முஸ்லீம் ஃபேமிலி வந்து பழனிக்கு போகலான்னு பழனிக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த முஸ்லீம்க்கு உண்டான புர்கா வந்து அணிஞ்சிருக்காங்க. அங்க அணியும்போ அவங்க சொல்லியிருக்காங்க இல்ல இதை நீங்க வந்து போட்டுட்டு போக கூடாது அப்படின்றப்ப அவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க. இல்ல நான் வந்து போட்டுட்டு கோயிலுக்குலாம் போக மாட்டேன், மேல போய் ஒரு போட்டோ மட்டும் தான் எடுத்துட்டு வருவேன். இந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் விடவே இல்லை, நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அங்க சில பிரச்சனை போயிருக்கு. டக்குன்னு இந்த மாதிரி இஷ்யூ ஆன உடனே இந்த கோவில் கமிட்டி வந்து திரும்பி அந்த போர்டை வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வச்ச உடனே நிறைய பேர் சோசியல் மீடியால வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில் சைடுல கொஞ்சம் பயம் வந்து அந்த போர்டை எடுத்துட்டாங்க. அதனால செந்தில்குமார்னு ஒரு அட்வொகேட் என்ன பண்ணிருக்காருன்னா லாஸ்ட் இயர் ஜூன்ல ஒரு கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி போர்டை வந்து திரும்பி வைக்கணும் அப்படின்றனால அந்த வழக்கு வந்து நிறைய போய்கிட்டே இருந்தது. இப்ப ரீசெண்டா ஜனவரி 30 ஜட்ஜ் ஸ்ரீமதி என்ன ஆர்டர் கொடுத்திருந்தாங்கன்னா பழனி வந்து வெறும் ஹிந்துஸ் மட்டும் தான் போகணும் அப்படின்னு ஒரு கொடிமரத்துக்கிட்ட ஒரு போர்டை வைக்கணும். பாக்கி யாராவது வந்தா பக்கத்துல ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்னு கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த கண்டிஷன்ஸ்லாம் நான் ஓகேன்னு சைன் பண்ணா மட்டும் தான் அந்த கொடிமரத்தை தாண்டியே உள்ள போக முடியும்.